டியர் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் தமிழம்மா சரஸ்வதி. மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் இயல் 1 கவிதை பேழை. தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும். ஆசிரியர் இன்குலாப். இது ஒரு சமத்துவ பாடல். ஓகேவா? நான் நீ என்ற பேதம் இல்லாத ஒரு சமத்துவ பாடல். ஒரு ஆசிரியர் நூல்வெளியில் பார்க்கலாமா? ஆசிரியர் அவருடைய இயற்பெயர். ஆசிரியர் இன்குலாப். ஆனால் அவருடைய இயற்பெயர்னால் சாகுல் ஹமீது. அதனால் இயற்பெயர்னால் பட்டப்பேர். நம்ம வீட்டில் ஒரு பேர் சொல்லுவாங்க, வெளில ஒரு பேர் சொல்லுவாங்களே, அதுமாரி சாகுல் ஹமீது. இவர் தன் பேரை இன்குலாப் மாற்றிக்கிட்டார்னா, கார்கி என்ற ஒரு மேகசினில் அவர் ஆசிரியராக பணியாற்றிய பொழுது அங்கே உள்ள இளவேணிங்கிற ஒரு அதிகாரி சொன்னாராம், சாகுல் ஹமீத், ஏன் உங்கள் பேரை நீங்கள் வேறொரு பேரை நீங்கள் எழுதக்கூடாது அப்படிங்கும்போது தன்னுடைய பேரை இன்குலாப் என்று மாற்றிக்கொண்டு நிறையா கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு ஆகிய எல்லா நூல்களையும் இலக்கிய வடிவங்களில் தந்திருக்கிறாரு. மேலும் இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளன. மாணவர் கவனிச்சுக்கோங்க, இதை கேட்கலாம். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அப்புறம் இல்லைன்னா இன்குலாப்பின் இயற்பெயர். எப்படி வேணாலும் இந்த நூல்வெளியிலேருந்து ஒரு மதிப்பெண் வேணால் வரும். கவனமாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து நுழையும் முன் பார்க்கலாம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று மகாகவி பாரதியார் கூறியது போல கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று இன்குலாப்புடைய கருத்துக்களும் இங்கே பதிவாகுது. கவிஞர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அந்த கருத்துக்கள் இருக்கணும். எளிய மக்களுக்கும் தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத புரியும் பண்ணி சொல்கிறதுல பாரதியார் எப்படி சிறப்பு வாய்ந்தவரோ அதே போல் நம்முடைய ஆசிரியர் இன்குலாப்பும் மிக தகுதி வாய்ந்தவர், சிறப்பானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாடல் பாருங்கள். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன், நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய், கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும், போதிய நிழலும் சிலுவையின் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும், எந்த மூலையில் விசுமல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும், கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு, சமயம் கடந்து மானுடம் கூடும், சுவர் இல்லாத சமவெளி தோன்றும், குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன், மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன். இப்போ நம்ம பாடல் பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு வரியை அதோடைய பொருள் நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். அதாவது புல் ஒரு அற்ப அப்படி மாதிரி தான், அற்ப புல் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஓரறிவு புல்லை கூட என்ன செய்யலாம், நம்ம பெயர் சொல்லி அழைக்கலாம். ஓரறிவு புல்லை 5 அறிவு உடைய மனிதன் சேர்க்கிறது சாதாரணமாக எடை போடக்கூடாது. அதான் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். பறவைகளோடு எல்லை கடப்பேன். வரைமுறையே இல்லை, நமக்கு தாங்குகிற ஒரு கர்வமும் கிடையாது, குறுகிய மனப்பான்மையும் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம், எல்லோரும் நமக்கு தேவை, எல்லாருமே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம், எல்லாருடைய மனிதரோடு நம்ம பழகணும்னா பறவைகள் எப்படி நாடு தாண்டி கடல் தாண்டி போகுதோ அதே போல் பறவைகளோடு பறவைகள் எல்லை கடக்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. அதே மாதிரி நானும் அப்படித்தான், எல்லாரோடையும் நான் பழகுவேன், எல்லாரோடையும் நான் சந்தோஷமாக இருப்பேன், யாரையுமே நான் ஏற்றத்தாழ்வாக நான் பார்க்க மாட்டேன். பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படி சொல்கிறதா முட்டாள். ஓகேவா? ஒரு கல்லுனாலும் சரி மண்ணுனாலும் சரி அதுக்கும் நான் என்ன செய்வேன், ஒரு அடையாளம் கொடுத்து அதையும் என்ன செய்வேன், இந்த உலகத்தில் உள்ள ஒரு பொருளாக நான் மதிப்பேன். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகள் நெஞ்சமாக. எனக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா என்னோடய உறவுகளுக்கு என்ன செய்யலாம், நான் எப்போயுமே அவங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன். நான் வேண்டாம், என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்னை எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு நான் உதவி செய்வேன். அதாவது நீளாத கைகளிலும் நெஞ்சம் படரும், அவங்களுக்கும் நானும் உதவுவேன் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய். எந்த ஒரு வேற்றுமை மனப்பான்மை எனக்கு இல்லை. ஓகேவா? அந்த உலகத்தை காக்கிற கடலில் நான் ஒரு துளி தண்ணி விழுந்தால் கூட போதும். கடல் ஒவ்வொரு துளிகளாக சேர்ந்தது தான் கடல். ஒரு நீர் துளி சேர்ந்த சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவாங்களே அதுமாரி. அப்போ அவ்வளோ பெரிய கடலில் நான் மலைத்துளி மாதிரி ஒரு சொட்டு விழுந்தால் கூட போதும். இந்த உலகத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் என்ன செய்வேன், ஒரு மலைத்துளி போல் இருந்து உதவி செய்வேன். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும்.
பார்க்குறாங்க குயில் வந்து நல்லா கூவுது, இனிமையாக இருக்குது. ஆனால் காக்கா கத்துது, அது தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குயிலுக்கும் காகத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று. ஓகேவா? கூவும் குயிலும் சரி, கத்துற காக்காவும் சரி, எனது கிளைகள், அதாவது என்னுடைய மனதில் அவை அனைத்தும் சமமானவை. போதிய நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும். புத்த மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, எம்மதமும் சம்மதம். எம்மதம் சம்மதம். என் மதம் சம்மதம் அல்ல. என்னுடைய மதம் தான் பெருசு நான் சொல்ல வரல. எந்த மதமாக இருந்தாலும் என்னுடைய சமத்துவம். நான் வந்து எல்லாருடையுமே சரியான முறையில் தான் இருப்பேன். எல்லா மதமும் எனக்கு ஒன்று தான். நீ பெரிய ஆள், நான் பெரியது, உன்னுடைய மதம் பெரியது, என்னுடைய மதம் பெரியது என்ற வேறுபாடு கிடையவே கிடையாது. எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும். இந்த பாடல்களை கவனிச்சிங்கன்னா தெரியும். பாரதியார் சொல்லியிருப்பார், இமயமலையில் ஒருவன் இருமினால் குமரி முனையில் இருப்பவன் மருந்து கொடுப்பான். நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்கே இருந்தாலும் என்ன செய்வோம், குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை சொல்கிறாரு. கன்னியாகுமரியில் இருக்கவனுக்கு காஷ்மீரில் இருக்கவனுக்கு குரல் கொடுப்பான். இன்றைக்கி நம்ம நிறைய நம்ம தொலைத்தொடர்பு சாதனங்களை பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை எல்லோரும் குரல் கொடுக்குறோம். அப்போ எதுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம்னா, நாங்கள் கூட இருக்கிறோம். ஒரு அநீதியை கண்டு மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா மக்கள்லாம் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மூலையில் பிரச்சனை நடக்க சொல்லி மக்கள் யாரும் இருக்கிறதில்ல. உடனுக்குடனே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து அவங்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமோ, விடுதலை கிடைக்குமோ அதுக்காக மக்கள் என்ன செய்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அதனால தான் பாரதியார் சொல்லியிருப்பார், இமயமலையில் ஒருவன் இரும்பினால் குமரி முனையில் இருப்பவன் மருந்து கொடுப்பான் என்று. கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு. எங்கே பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். அதனால் எனக்கு எந்த காயங்கள் ஏற்பட்டாலும் நான் என்ன செய்வேன், என் மக்களுக்காக குரல் கொடுப்பேன். எனது சிறகிலும் குருதியின் கோடு. ஓகேவா? அடையாளம் வந்து எனக்கு வேணாம். எனக்கு இதுதான் அப்படி சொல்லி எனக்கு எந்த ஒரு அடையாளம் வேண்டாம். சமயம் கடந்து மானுடம் கூடும். நான் இந்த மதம், இந்த இனம், இந்த மொழி, இந்த இதுன்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு சமயம் வந்து எனக்கு தேவையில்லை. மனிதன் தான் வேணும். மனிதர்கள் தான் எனக்கு தேவை. சுவர் இல்லாத சமவெளி தோறும் குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன். அதாவது எனக்குன்னு ஒரு எல்லை வேண்டாம். ஓகேவா? அதனால் நான் எனக்கு எந்த குறியீடு வேணாம். குறியீடுனா பார்த்திங்கன்னா, இந்து மதம்னா ஒரு குறியீடு இருக்கும், இஸ்லாம் மதத்துக்கு ஒரு குறியீடு இருக்கும், கிறிஸ்துவ மதத்துக்கு குறியீடு, ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு குறியீடு இருக்கும். அந்த குறியீடை நான் காட்டிக்கொண்டு நான் வந்து மனிதன் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தமில்லை. மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அதோட குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன். மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன். மாணவர்கள் வீடியோ சரியாக கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. வீடியோ என்னது கடைசியில் உங்களுக்கு முக்கியமான வினாக்கள் தர்றேன். சரிங்களா? இப்போ இந்த பாடல் வந்து ஒரு சமத்துவ பாடல். அந்த சமத்துவ பாடலை தான் நம்மளுடைய இன்குலாப்பின் சிந்தனைகள் நமக்கு பாடமாக வந்துள்ளது. மாணவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எது புரியலையோ, புரியலையா, எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். மேலும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது முழு கருத்துக்கள் உங்களுக்கு அடங்கும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு நூல்வழியில் சொல்லிட்டேன். பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா, நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகள் நெஞ்சம் படரும். இந்த ஒரு வரிகளை கொடுத்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே மாணவர்கள் நன்றாக கவனித்து புரிந்து கொண்டு உங்களுடைய சொந்த நடையில் அழகாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.